வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பதிவுல சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். வாங்க. ஒண்ணும் இல்லைங்க. எப்போதுமே சப்பாத்தி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லையா? குழந்தைங்கலாம் குருமா வச்சு சாப்பிட அலுப்புப்படுவாங்க. 1, 2 தான் சாப்பிடுவாங்க. ஆனா நீங்க இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே விருப்பப்பட்டு நெறைய சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, ஒரு 5, 6 சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன். அத முதல்ல நம்ம ரோலா சுருட்டி, நம்ம குட்டி குட்டியா அத பீஸஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா, அந்த குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நமக்கு போதும்னு ஆயிடுது. பெரியவங்க ஏதோ ஒண்ணு சைடிஷ் இருந்தா போதும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா, அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. வித்தியாசமா ஏதாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்ப பாருங்க, சில்லி பரோட்டா சாப்பிடுற மாரி இந்த சில்லி சப்பாத்திய குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு குருமான்னு ஒண்ணு வைக்கிறதும் மிச்சமா இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. இப்ப பாருங்க, கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாரி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்த நம்ம ஆ போட்டு வதக்கிக்கலாம். இங்க பாருங்க, 3 பெரிய வெங்காயம். அத போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பொன்னிறமா வர அளவுக்கு அத நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து எப்படிலாம் விரும்புகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, நெறைய ஹோட்டல்லேயே சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாங்க. அதனால நம்மளும் அதுக்கேத்த மாரி மாற வேண்டியிருக்கே. இப்ப பாருங்க, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்ப நான் போட்டுட்டேன். நம்ம ஏற்கனவே சப்பாத்தில உப்பு இருக்கும். அதனால நெறைய தேவையில்ல. ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம உப்ப ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் இல்ல, இந்த டிஷ்ஷுக்கே தேவையான உப்ப நான் அதில போட்டுட்டேன். இப்போ மேற்கொண்டு தக்காளி போட்டு வதக்கியாச்சு. இப்போ அதில 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பெருங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிரும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதனுடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. ஏன்னா தண்ணி சேர்த்தோன்னா ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் இந்த கிரேவிலேயே நம்ம அந்த சப்பாத்தியை போட்டு பிரட்டி கொடுக்கணும். இப்போது தேவையான அளவு காரம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு என்ன பண்ணுறேன்னா, சிக்கன் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, கரம் மசாலா நீங்கள் வெளில வாங்குவீங்க இல்லையா? இதை நான் வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா. அதுவுமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலா வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்கான்னு வறுக்கிற ஐட்டம் இல்லை சிக்கன் குழம்பு அதிலலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி பீசஸ் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி பீசஸ் எல்லாம் அதில் போட்டாச்சு. இப்போ அதோட அந்த மசாலாவோடு அதை நல்லா கலந்து விட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மசாலா போட்டோம் இல்லையா, அது வந்து நீங்கள் நூடுல்ஸ் செய்யும்போது கூட இந்த நூடுல்ஸுக்குன்னு ஒரு மசாலா கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து இந்த மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக மணக்க மணக்க செமையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் பெரியவங்களுக்கே இந்த சுவை ரொம்ப பிடிக்குங்க. வழக்கமான குருமா இல்லாமல் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.